விக்னேஷ் 13ஆம் தேதி நைட்டு அவனுக்கு வந்து வயிற்று வலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து சேர்த்தோம். என்னென்னு பார்த்தா பித்தப்பையில் கல் இருக்குதா கூப்பிட்டு வந்து சேர்த்தோம். நைட்டு சேர்த்த உடனே இங்கே அட்மிஷன் போட சொன்னாங்க. அட்மிஷன் போகிறதுக்கு ஆதார் கார்டு வேணும்னு கேட்டாங்க. ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அட்மிஷன் மேலே எடுத்துகிட்டு போய் போட்டோம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் எமர்ஜென்சி வார்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. எமர்ஜென்சி வார்டில் படுத்தோ எதுவுமே பார்க்க வைக்கல. சும்மா வீல் சேரில் உட்கார வைக்கிற மாதிரியே கூப்பிட்டு போயிட்டு வீல் சேர்லேயே சும்மா குனிங்க ஏந்திரிங்கன்னு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ட்டு ஒரு ஊசியை ஒன்று போட்டுட்டு நார்மல் வார்டு கூட்டு போய் போட்டாங்க. மேலே எம்ஜி அந்த ஏதோ ஒரு வார்டு குடும்பல் சம்மந்தமான வார்டில் எடுத்துகிட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவும் ஒன்றும் நைட்டு ஃபுல்லாகவும் ஒன்றும் பார்க்கல. அடுத்த நாள் நைட்டு சாயந்தரம் ஒரு 9 மணி வரைக்கும் கூட ஒன்றுமே பார்க்கல. அதாவது அவளுக்கு இப்போ எப்படி உடம்பு எப்படி இருக்குது, பல்ஸ் இருக்கா இல்லைனா பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது எதுவுமே பார்க்கல. ஒன்றுமே பார்க்காம நைட்டு 10 மணிக்கு திடீரில் அவளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சோம்ல. வாயில் அந்த டெம்பரவரியாக அந்த சுவாசிக்கிற அந்த இதை வச்சு எத்தனை போயிட்டு எமர்ஜென்சின்ட்டு இதில் போட்டாங்க. ஐசியூவில் வச்சுட்டாங்க. எமர்ஜென்சி வார்டில் வச்சு இதுலேருந்து வாயில் வச்சாங்க, மூக்கில் டியூப் வச்சாங்க. அவ்வளோதானே தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நடக்கல. ஒரு டாக்டர் வந்து பார்க்குறதோ இல்லைனா அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது, என்ன நிலைமையில இருக்கிறா, ஐயோ விட்டுடு அவனுக்கு எந்த நிலைமையில இருக்கிறா, அப்புறமேட்டுக்கு அவளை எப்படி அவன் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டாக்டர் கூட வந்து எட்டி பார்க்கல. ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல. அவர் அரசாங்க ஆஸ்பத்திரி நம்பி தாங்க பொதுமக்கள் இங்கே வந்து பார்க்குறோம். இது மாதிரி டாக்டருக்கு கூட நான் மட்டும் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் டக்குன்னு பண்ணுறீங்க. போய் இப்போ ஒருத்தர் இறந்து கிடக்குறான். 31 வயசா, 2 வயசுல ஒரு குழந்தை, 2 வயசுல ஒரு குழந்தை ஒன்று இருக்கு, கொண்டாட்டி இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு யாரும் என்ன பதில் சொல்ல போறாங்க? கலைஞர் நூற்றாண்டு இதுன்னு பேரை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா நடக்கலாம். நீங்க முதல்லயே இங்க அட்மிஷன் போடுறப்பவே டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு இங்கே வந்து பார்க்க போகிறோம்? டாக்டர் இல்லைன்னு தெரிஞ்சுதா, இல்லை வேற இடத்துக்கோ இல்லை வேற ஹாஸ்பிட்டலுக்கோ எங்கே போய் பார்த்துருக்க போகிறோம்? அட்மிஷனை போட்டு கூட்டின்னு போயிட்டு எமர்ஜென்சி வார்டில் பார்த்துட்டு பார்க்குற கூட்டின படுக்க வச்சுட்டு இப்போ அநியாயமாக இப்படி சாவச்சிட்டாங்களே. நீ காலைல வரையும் கூட ஒரு டாக்டர் வந்து பார்க்கலைங்க. 9 ஒருத்தர் கூட வந்து சும்மா ஒன்றும் கிடையாது. அப்புறம் சார் இங்கே பாருங்க சார், இது நல்லா பார்த்துங்க சார். இதுதான் சார் ஓபி சீட்டா சார். அவங்க உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்த ஓபி சீட் எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க பாரு சார். 30 வயசு பையங்க, அவனுக்கு எப்படிங்க ஸ்டெமினா கூட இல்லாம போயிருக்கான் அந்த உடம்பு தாங்குற அளவுக்கு. எட்டு இது மாதிரி பண்ணி இருந்தா எப்படிங்க? அநியாயமா போச்சாங்க ஒரு உயிர். செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அதுக்கு முன்னாடி அந்த இங்கே வரதுக்கு முன்னாடி செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கினேன். அங்கே எங்களால் செலவு பண்ண முடியாதுன்ட்டு ஒரு நாளைக்கு 15,000 20,000 கேட்டாங்க ஐசியூவில். அதனால எனக்கு செட் ஆகாதுங்க வச்சு பார்க்கறதுக்கு. அதனால என்ன பண்ண வேணாம் நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு, சரி நல்லா பார்ப்பாங்களே அப்படின்றதுக்கோசம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வந்தேன். ரொம்ப நாளா இல்லை டாக்டர், அதுக்கு அன்னைக்கு தான் தெரியுமா நீ பித்தப்பையில கல் இருக்கிறதுன்றது. பெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமே. அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு வந்து சரி இங்க வந்தா நல்லா பாப்பாங்களே, இது வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைன்றாங்களே, நல்லா பாப்பாங்களே நம்பி கூப்பிட்டு வந்தாங்க. இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்களேங்க. இதுக்கு ஒரு நீதி நியாயமா கிடையாதா? விக்னேஷ் வந்து ஒரு ஒர்க் ஷாப்ல வந்து ஒர்க் இன்சார்ஜரா இருக்காருங்க. இந்த எப்பயுமே கிடையாது சார், இப்பதான் சார் ஒரு வாரமா தான் சார் இருக்கு. அவர் ரெகுலரா இருந்தா கூட போறாளியே மனசு ஏத்துக்கின்னு இருக்குமே. அப்படி கிடையாது, நல்லா தானே இருந்தான், நல்லா தான் இங்க கூட்டு வர வரைக்கும் நல்லா இருந்தான், நல்லா அருமையா இருந்தான். அழகா கூட்டு போகணும், அழகா நடக்க வச்சு கூட்டு போகணும். கூட்டு வந்து ஒரு நாள் எப்படி உயிர் போகும்? 13ஆம் தேதி சார், 13ஆம் தேதி கூட்டு வந்தோம். இது மாதிரி பண்றாங்களே, இது நியாயமா? இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும். 30 வயசு ஒரு பையன் இறந்துட்டால. இல்ல அன்னைக்கு எடுக்கிறப்பதான் தெரிஞ்சதே கல்லு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் பாத்துருக்கோம். அதெல்லாம் நார்மல் தான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்து அமுச்சு விட்டா, வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இந்த இஷ்யூ தெரிஞ்சவங்க இங்கே வந்தோம். சரி அங்க காசு அதிகமா செலவாமே இங்க வந்து பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. டாக்டர்கள் வந்து உங்களுக்கு பரிசோதனை செய்யறது காரணம் வந்து இங்க வேலை நிறுத்தம். அதுதாங்க உண்மை. அதாவது டாக்டருக்கு வேலை நிறுத்தத்துக்கு காரணம் எங்க தம்பி உயிரா போச்சு. இந்த டாக்டருக்கு வேலை நிறுத்தம் பண்றாங்களே, அதுக்கு அடுத்தபடியான நடவடிக்கை அரசு என்ன எடுத்தது?
இங்க வந்து யாருமே இங்க உள்ளவையாளிகள் யாரும் புறநோயாளிகள் யாரும் உள்ள வரக்கூடாது போர்டு வைக்க வேண்டியதுதானே. இல்லைன்னா இந்த இடத்துல டாக்டர் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்பயே சொல்லிருக்க வேண்டியதுதானே. இல்ல நான் அட்மிஷன் சீட்டு போட்டு ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க அட்மிஷன் சீட்டு போட்டு அப்பயே சொல்லிருக்க வேண்டியதுதானே. இது போல வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்கப்பா, இங்க டாக்டருங்க இல்லப்பா, நர்ஸ் இல்லப்பா, இங்க ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே. எதுவுமே சொல்லாம சும்மா ஒருத்தனை கூட்டம் படிக்க வச்சு ஒருத்தனை சாவு வச்சிருக்காங்களே, இது கண்டிப்பா நீதி கிடைக்கணுங்க, கண்டிப்பா நீதி கிடைக்கணும். என் பேர் வந்து பார்த்திவேல் அண்ணன், அவரோட சொந்த அண்ணன். இது நீங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.